தூக்கம். ஸோ தூங்கி நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறப்பையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இதை நீங்கள் காதில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால பேபி ஃபார்ம் ஆகாமல் தடுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹஸ்பண்ட்டையும் போய் எடுத்துகிட்டு போய் சொல்லாதீங்க. ஸோ சொல்கிற வேண்டிய விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் நடக்கிற இது விஷயந்தான். ஸோ ஒவ்வொரு மாதமும் அவர்கிட்ட போய் ஏன் உங்கள் அம்மா அப்படி பேசுகிறாங்க, உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவரும் கவலைப்படுவார். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உங்கள் மேலே கோபமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம அவங்கள பற்றி குறைகள் சொல்ல சொல்ல எப்பயுமே எங்கள் அம்மாவை வந்து அவள் தப்பாக தான் பேசுகிறா அப்படின்னு உங்கள் மேலே அது ஒரு தவறுதலான புரிதலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்குள்ளே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கெடும். ஸோ உங்களுக்குள்ளே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எங்கேருந்து அங்கே வந்து லவ் இருக்க போது, ரொமான்ஸ் இருக்க போகுது? ஸோ லவ் அண்ட் ரொமான்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பேபி தள்ளி போகும். ஸோ இது எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுற்றி சுற்றி நீங்கள் தான் காரணம். அவங்க பேச